இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. Today's Bible verse. Commit your way to the Lord, trust also in him, and he shall bring it to pass. Psalms 37:5. நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் நிச்சயமற்ற தன்மை நிறைந்த ஒரு குறுக்கு வழியில் நம்மை வைக்கிறது. நாம் திட்டமிடுகிறோம், கவலைப்படுகிறோம், பாடுபடுகிறோம். சில சமயங்களில் நம்முடைய இதயங்களுக்குள் அமைதியாக கனமான சுமைகளை சுமக்கிறோம். இவை அனைத்திற்கும் மத்தியில் சங்கீதம் 37:5 மூலம் ஆண்டவர் நம்மை மெதுவாக அழைக்கிறார். நம்முடைய வழியை அவரிடம் ஒப்படைத்து அவரை முழுமையாக நம்ப வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தரிடம் ஒப்படைப்பது என்பது நம்முடைய ஜெபங்களை அவருக்கு வழங்குவதை விட அதிகமானது. அதாவது நமது திட்டங்கள், கனவுகள், அச்சங்கள், உறவுகள் மற்றும் எதிர்காலத்தை முழுமையாக அவருடைய அன்பான கைகளில் வைப்பதாகும். இது ஒரு சரணடைதல் செயலாகும். அங்கு நாம், ஆண்டவரே, எனக்கு முன்னால் உள்ள பாதை எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் நீர் என்னை வழி நடத்துவீர் என்று நான் நம்புகிறேன் என்று கூறுகிறோம். கர்த்தரை நம்புவது என்பது எல்லாம் உடனடியாகவோ அல்லது நாம் கற்பனை செய்வது போலவோ நடக்கும் என்று அர்த்தமல்ல. நாம் பார்க்க முடியாத போதும் கர்த்தர் செயல்படுகிறார் என்று நம்புவதாகும். நாம் அவரை நம்பும் போது அவருடைய ஞானம் நமது புரிதலை விட பெரியது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். மேலும் அவரது நேரம் எப்போதும் சரியானது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம் கவலைகளை விடுவித்து நம்முடைய திட்டங்களை கிறிஸ்துவின் பாதத்தில் ஒப்படைப்போம். பயத்திற்கு பதிலாக நம்பிக்கையையும், கவலைக்கு பதிலாக விசுவாசத்தையும், கட்டுப்பாட்டிற்கு பதிலாக சரணடைவதையும் தேர்ந்தெடுப்போம். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் தாமே மற்றவைகளை கவனித்துக் கொள்வார் என்பதை அறிந்து நம்முடைய இதயங்கள் அமைதியை காணட்டும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் திட்டங்களையும் எங்கள் எதிர்காலத்தையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் போகும் வழி எங்களுக்கு தெளிவாக தெரியாத போதும் உம்மை முழுமையாக நம்ப எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள். பார்வையால் அல்ல பிதாவே, விசுவாசத்தால் நடக்க எங்களுக்கு உதவுங்கள். கர்த்தாவே, நீர் உமது சரியான நேரத்தில் செயல்படுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.